வெல்கம் டு ஆத்மா. ஆள் அரபம் இல்லாத காடுதான் அக்கிரமக்காரர்களுக்கு அடைக்கலம். இதற்கு வேறு வழியே இல்லை. அப்படிப்பட்ட அரபமில்லாத அரணை தேடித்தான் இவர்கள் பயணிக்கின்றார்கள். நால்வரில் ஒருவரான மணிராஜ் தங்கள் களத்தில் விட்ட தடயங்களை அழிக்க புறப்பட்டு விட்டான். கோபியின் அப்பா தண்டபாணி நம்பியிருந்த அரசியல்வாதி கைவிட்ட சூழலில் கோபி குற்றத்திலிருந்து தப்பிப்பானா அல்லது தண்டனைக்கு பலியாவானா? வாருங்கள் பார்க்கலாம். மக்களே வணக்கம். நான் உங்க ஆர்ஜே வினோத். டெய்லி நம்ம சுட சுட வட நிகழ்ச்சியில ஹாட்டா பதற வைக்கிற பரபரப்பான உண்மை சம்பவங்களை முன் வச்சு பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். என்னதான் ஊர் பேச்சு, உலக பேச்சு, கிரிக்கெட், அடிதடி, பக்கத்து வீட்டு சண்டை, கொலை சண்டைன்னு சுத்தி சுத்தி தூர் வாரிட்டு வந்தாலும் இன்னைக்கு ஒரு உண்மை சம்பவத்தை பத்தி மனசாட்சியை முன் வச்சு உண்மையை மட்டுமே பேச போறோம். அது என்னன்னா, நம்ம வீட்டு புள்ள மாணவி மோனிகா தான். நம்ம ஊரோட மிக முக்கிய புள்ளியான அரசியல் தலைவர் தண்டபாணியின் மகன் கோபி அவர்களும் அவரது அலக்கை நண்பர்கள் கணேஷ், மணி ஆகியோர் உட்பட இன்னும் சில பேர் கொண்ட கும்பல் ரொம்ப கேவலமான வெற்றிடலாங்கிற மனசமா நம்மள ஆளாக்கி இருக்காங்க. கோபியின் நண்பன் ராம் பிரபல தனியார் கல்லூரி மாணவி நம்ம மோனிகாவை சமூக வலைத்தளங்கள்ல இரையாக்கிருக்காங்க. அந்த பொண்ணு அழகா கோபியோட மொபைல அபேஸ் பண்ணி அங்கிருந்து தப்பிச்சு போலீஸ் கிட்ட கொடுத்திருக்கு. போலீஸ் அந்த மொபைல ஆராய்ஞ்சு இவனுங்களோட லீலைகள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருக்கு. அவனுங்களோட புகைப்படத்தை டிவி சேனல்கள்ல மணிக்கு ஒரு தடவை இவன்தான் போட்டு காட்டிக்கிட்டே இருக்காங்க. ஆனா இப்போ நமக்கு வந்த தகவல் படி கோபியும் அவரது நண்பர்களும் சேர்ந்து மோனிகா மட்டும் இல்ல 100க்கும் மேற்பட்ட பொண்ணுங்களை இந்த மாதிரி காதல் வலையில வீழ்த்தி ஆபாச படங்கள் எடுத்து மிரட்டி வந்திருக்கிறது நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு. இத பத்தி அவங்க அப்பா கிட்ட கேட்டா அட்மின் சார் அப்படிங்கிறாரு. இந்த கோர சம்பவம் மண்ணை போட்டு மூடி மறைக்கப்படாம குற்றவாளியான கோபி தண்டிக்கப்படணும். நம்ம வீட்டுக்குள்ள மோனிகா தைரியமா வந்து போலீஸ்ல புகார் கொடுத்திருக்காங்க. காவல்துறை அந்த மிருகங்களை வேட்டையாட தேடிக்கிட்டு இருக்கு. இப்ப அந்த கும்பல் ஒரு சொகுசு கார்ல ஊரை சுத்திக்கிட்டு இருக்கிறதா நம்மளுக்கு ஒரு தகவல் வந்திருக்கு. ஏன் அவன் நம்ம ஊர்ல நம்ம பக்கத்திலேயே குடிச்சுக்கிட்டு இருக்கலாம், தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கலாம், டீ குடிச்சுக்கிட்டு இருக்கலாம், சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம், ஏன் வேற ஒரு கோணத்துல நம்ம முன்னாடி நடந்து போய்கிட்டே இருக்கலாம். அதனால நான் மக்களுக்கு என்ன சொல்றேன்னா, இந்த பசங்களை எங்கேயாவது நீங்க பாத்தீங்கன்னா கப்புனு பிடிச்சி டப்புனு போலீஸ்ல கொடுத்துருங்க. மூஞ்சி முகரை எல்லாம் உடைச்சிடாதீங்க. எங்கேயோ மழை பெய்யுது, எங்கேயோ காத்து அடிக்குதுன்னு அசால்ட்டா இருந்துடாதீங்க. நாளைக்கு நம்ம இதெல்லாம் நமக்கு தேவையாடா? எல்லாரும் இப்ப நம்மள பத்தாண்டா பேசிட்டு இருக்காங்க. குற்றவாளிக்கு தண்டனை செம்மையா மாட்டிருக்கோம்டா. ஊரே நம்ம மேல பயங்கர கோவத்துல இருக்காங்கடா. எல்லாரும் இப்ப நம்மள பத்தாண்டா பேசிட்டு இருக்காங்க. உன்னாலதான்டா இது எல்லாமே. டேய், இப்ப எதுக்குடா அழுகுற? டேய், எனக்கு பயமா இருக்குடா. உனக்கு அழுகியே வரலையா? நான் அடக்கிக்கிட்டு இருக்கேன்டா. டேய் ராம், ஒரு ஹெல்ப் பண்றியா? என்ன? எனக்கு ஒரு 4 பீர் வாங்கிட்டு வாங்க. டேய், செருப்படுத்து அடிச்சிடும்டா. என்ன டாஸ்மாக்ல போய் என்ன அடிவாங்க சொல்றியா? யார் அவன் இப்ப போய் பீர் கேட்டுட்டு இருக்கான்? உன் சங்காத்தமே வேணா உன் காலில் வந்து தெரிச்சு ஓடலான் இருக்கோம். நீ என்னடானா பீர் வேணுங்கிற? ஏன்டா இப்படி எங்களை இம்சை பண்ற? நியூஸ் கேட்டல இப்ப நீ எவ்வளவு கேவலப்படுத்துறாங்க நம்மள. இப்ப காரை விட்டு நம்ம இறங்க முடியுமா? இப்ப செக் போஸ்ட் வர்றது என்ன பண்ண போறோம்னு தெரியலையே. எங்க அப்பா எல்லாம் பார்த்து பாரு, பயப்படாதடா. ஆமா பார்த்தல, உங்க அப்பா மீறி தானே அந்த நியூஸ்லாம் போயிருக்கு. மச்சான், இன்னும் எவ்வளவு தூரம்டா போனோம்? ஏய், இன்னும் 60 கிலோமீட்டர் இருக்குடா. இன்னும் 1 ஹவர்ல போயிடலாம். இதே தான் சொல்லிட்டே இருக்கான். நீ கொஞ்சம் ரிலாக்ஸா வாடா. ஆமா, ஒரு பக்கம் பயமா இருக்கு, இன்னொரு பக்கம் பசி உயிரை கொல்லுதுடா. எங்கேயாவது நிறுத்தி சாப்பிடலாமா? இப்ப நம்ம வேற பசியில இருக்கோம். இப்ப அதை விட உனக்கு வயிற்று பசி பெருசா தெரியுதுல. ஃபர்ஸ்ட் உசுரை காப்பாத்திக்க வழி தெரிஞ்சுக்கோ. அப்புறம் ரொம்ப நாள் வாழ்றதுக்கு என்ன சாப்பிட்டா வாழலான்னு தீர்மானம் பண்ணலாம். சரியா? எவன்ட்டையாவது மாட்டணும்னு வெய்யே, மொத்தமா வாக்கரிசியும் பிண்டம் தான் வைப்பாங்க. வாக்கரிசி பிண்டம்மா?
உனக்கு இடம் தெரியும்னு சொன்ன, காலையிலேருந்து சுத்திட்டு இருக்கோம். இந்த வந்துருச்சு, இப்போ வந்துடும், அப்போ வந்துடும் சொல்லிட்டே இருக்க. இதோட 3 ரவுண்ட் அடிச்சாச்சு, எங்கேயும் இறங்க விட மாட்டேங்கிற. செத்து செத்து பொழைக்கிறதுக்கு ஒரே அடியா செத்துடலாம் போல. மச்சான் கொஞ்சம் பேசாம வாடா, பொறுத்துக்க மாட்டியாடா? டேய், பெருமாள் என்ன கூப்பிடுறாரா? ஹலோ தம்பி, கோபி தம்பிட்ட போனை கொடுங்க. அண்ணா அண்ணா ஒரு நிமிஷம். கோபி தம்பி எங்க இருக்கீங்க? டேய் கொஞ்சம் வண்டி நிறுத்துடா, கொஞ்சம் வண்டி நிறுத்து. அந்த காரணம் நிறுத்து. கோபி தம்பி சொல்லுங்க, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது தம்பி. இப்ப கரெக்டா எங்க இருக்கீங்க தம்பி? அண்ணா இந்த கோத்தகிரியில தானே இருக்கேன். சரி. டவுன்ல இருந்து இந்த ரைட்ல பெரிய ரோட்ல ஒரு 10 கிலோமீட்டர் வந்திருக்கேன். 2 ரோடு போகுது நான் முன்னாடி. ஆனா எதுல போகணும் தான் டவுட்டா. ஆனா ஜங்ஷன் பாத்துட்டேன்னா அதான் வண்டியை நிறுத்த சொன்னேன். அப்படியா? ஜங்ஷன்ல இருந்து லெஃப்ட் போனேன்னா 5வது வீடு தான் தம்பி. நீங்க ஏற்கனவே வந்திருக்கீங்களா? தெரியும்ல. என்ன தம்பி? அப்படியா? என்ன தம்பி மறந்துட்டீங்களா? சரி அதெல்லாம் விடுங்க தம்பி, நான் சொல்றபடி போங்க. நான் சொல்ற இடத்துல ஒரு பெரியவர் இருப்பாரு, உங்களுக்கு என்ன வேணுமோ அவர் செஞ்சு கொடுப்பாரு. அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் தெள்ள தெளிவா சொல்லிருக்கேன். அண்ணா என்னப்பா? அப்பா என்னன்னா சொன்னாரு? முதல் வேலை பிரச்சனையில இருந்து அவர் உன்னை காப்பாத்தணும், அதுக்காக எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காரு. தம்பி நீங்க முதல்ல வெளிய எங்கேயும் தெரியாம பங்களாக்குள்ளே இருங்க, சரியா? 2 நாள்ல பாஸ்போர்ட் கிடைச்சிரும், டூரிஸ்ட் விசாவும் ரெடி ஆயிரும். நீங்க வெளிநாட்டுல போய் தங்கி சந்தோஷமா வாழலாம். எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, நாங்க இருக்கோம். தம்பி நான் கட் பண்ணிடுறேன் தம்பி. மச்சான் என்னடா சொன்னாரு? 2 நாள் வெளியே தலை கட்ட வேணாமா, இருக்கிற இடம் என்கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப ஞாபகம் வந்துருச்சுடா, போலாமா? சரிடா, சீக்கிரம் போலாம்டா. அங்கேயாவது சாப்பாடு ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம்டா, பசிக்குதுடா ரொம்ப. இவன் ஒருத்தன் சாப்பாடு சாப்பாடுன்னு. டேய் கணேஷ் போ, சீக்கிரம் போடா. நேரம்டா. எல்லாம் கரெக்டாக தானே இருக்கு, அப்புறம் ஏன் ஆஃப் ஆயிடுச்சு? என்னடா ஆச்சு? என்ன பிரச்சனைனே தெரியலடா. ஓ சரி, இருட்டிடுச்சு, நாளைக்கு வந்து பாத்துக்கலாம். இங்க பக்கத்துல தான், நடந்து போனா வேலை முடிஞ்சிருச்சு. என்ன சொல்ற? நீ பேக் எடுத்து சீக்கிரம் கிளம்பலாம். சரி அப்புறம் வந்து பாத்துக்கலாம். சேஃப்டியா கார்ல வந்துட்டு இருந்தோம், இப்போ அதுவும் போச்சா? சீக்கிரம் இடங்கன்னு பாருங்கடா. இல்லடா மச்சான், கோபி தாண்டா வாய்ஸ் விடாலு, எங்க வேணாலும் போய் சொல்லுவேன்னு மிரட்டினா போயிட்டா. இதோ பாரு, உங்க அப்பா கிட்ட போய் நீ ஸ்ட்ரைட்டா பேசு, எல்லாத்துக்குமே வேலை இருக்கு இந்த உலகத்துல. சரி வா, பேசாம இருடா. எங்க அப்பா இருக்காரு, எல்லா பிரச்சனையும் ஈஸியா சால்வ் பண்ணிடுவாரு. உங்க அப்பா இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடுவாரு, ஊருக்குள்ள தலை கட்ட முடியுமா? சிக்க போறோம்னு நமக்கு என்னடா தெரியும்? அந்த புறம்போக்க அப்பயே போட்டலான்னு நான் சொன்னேன், நீ தான் பாவம்டான்னு. போக மாட்டான்னு நீ தான் சொன்ன, இப்ப பாத்தியா போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டா. இப்ப என்னடா பண்றது சொல்லு? இந்த மாதிரி நிறைய கிடைக்கும்னு வந்தவ படுக்க கூப்பிட்டப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லலாம்ல. இவன் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சானா நம்ம ஊர்ல பல பெண்களை கல்யாணம் பண்ணணும். இன்னும் எத்தனை பொண்ணுங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்களோ தெரியல. நீங்க பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் நடக்காது. அவ்வளோ பேரோட வீடியோ கிளிப்ஸும் என்கிட்ட தான் இருக்கு. தட்டி விட்டேன்னு வெயி, எல்லாரோட மானமும் நெட்ல பறக்கும். இப்பதான் உன் ஃபோன் வேற அவ கையில இருக்கு, அப்புறம் என்ன பெருசா பேசிட்டு இருக்க? உன்னை நம்பி வந்தோம் பாத்தியா நாங்க 2 பேரு.
உன்னால எங்க குடும்பமான மரியாதை எல்லாம் போச்சு. எங்க அப்பா இப்ப ஊருக்குள்ள என்ன பேசிக்கிட்டு இருக்காருன்னே தெரியல. நான் போய் நின்னு வையேன், அவரே என்ன அடிச்சு கொன்றுவாரு. டேய் வாங்கடா. சரியான சோத்து முட்டை உடனே நல்லா சாப்பிடணும்டா. சீக்கிரம் வா. முதல்ல ஒரு வழியா கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துட்டோம்டா எப்பா. என்னடா யாரையுமே காணோம். யாராவது இருக்கீங்களா? காலையில இருந்து பசி. இங்க வந்தா எல்லாம் கிடைக்கும்னு சொன்னாங்க. சீன் முடிஞ்சிருச்சு. டோர் இஸ் க்ளோஸ்ட். கோபியால் இனி ஊருக்கு செல்லவே முடியாது. உறவுகளோடு உறவாட முடியாது. தாயுடன் அன்பு செலுத்த முடியாது. களங்கம் அவனை கவ்விவிட்டது. பெண் போற்றப்பட வேண்டிய ஒரு அற்புத சக்தி. அந்த சக்தியைத்தான் கூத்தாடி கூத்தாடி போட்டுடைத்து விட்டார்கள். இனி அந்த சக்தியால் ஏற்பட போகும் விளைவுதான் என்ன? அடையாளம் தெரியாத ஒரு வனாந்தர பங்களா. இனி அதுதான் இவர்களுக்கு அடைக்கலம். இவர்கள் யார் என்று தெரியாதவரை அங்குள்ளவர்கள் இவர்களோடு பாரபட்சமின்றி வாழ்வார்கள். ஆட்டம் தெரிந்த இவர்கள் தங்களது சுயத்தை மறந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் கடவுள் கொடுத்திருக்கும் கடைசி சந்தர்ப்பம்தான் இது. திருந்தினால் மார்க்கம் உண்டு, திருந்தாவிட்டால் நிர்கதி. இவர்களின் கதி என்னவாக போகிறது? வாருங்கள் பார்க்கலாம். பெருசு மண்டைய கிண்டியே போட்டானா? தம்பி, டேய் டேய் நீங்க தான் பெருமாள் சொன்ன ஆளுங்களா? ஆமாங்க. கோபி தம்பி யார் இதுல? நான் தாங்க. சரி சரி, உங்களை பத்தி எல்லாத்தையும் சொன்னாரு. நீங்க இங்க இருக்கிற வரைக்கும் உங்களை பாதுகாக்க வேண்டிய எங்களோட பொறுப்பு. ராத்திரி நேரத்துல வெளியே வராதீங்க. காட்டெருமை, சிறுத்தை எல்லாம் வந்து போகும். கோபி வந்திருக்கானா? எல்லா ஜந்துவும் 5 கிலோமீட்டர் தள்ளி தான் போகும். ஓ, அந்த ஜந்துகள்கிட்ட நீங்க வரப்போற விஷயத்தை சொல்லிட்டு வந்துட்டீங்களா? நாங்க வர்றதெல்லாம் அதுங்களே புரிஞ்சுக்கும். ஓ ஐயா பசிக்குதுங்கய்யா. பொறுங்க, ஒரு 10 நிமிஷம் பொறுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து தரேன். முதல்ல உள்ள வாங்க. டேய் போடா. உட்காருங்க. டேய் பசிக்குதுடா. எவ்வளவு தூரம் நடக்க விட்ட? ச்சே, உங்களோட ஒரே டார்ச்சரா. தம்பி தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க அவசரமா போன் பேசணும்னா, உங்களுக்கே கால் வரணும்னா, அதோ அங்க மரம் இருக்கு பாருங்க, அங்க போனீங்கன்னா சிக்னல் நல்லா கிடைக்கும். ஆமா, நீங்க எல்லாம் பசிக்குதுன்னு சொன்னீங்கல்ல, நான் எடுத்துட்டு வரேன். என் பேத்தி வேற அருமையா சமைப்பா. டேய் சூப்பரா சமைப்பாளாண்டா. டேய் என்னடா? ஒன்னும் இல்ல. என்ன கட்டிடுவானுங்கன்னா இங்க வந்திருக்கோம். இங்கேயும் பேத்தின்னு சொன்ன உடனே ஓ வேலையை கட்டலான்னு பாக்குறியா? அடைக்கலம் கொடுக்குறவங்களையே காவு வாங்கலான்னு பாக்குறியா? இல்லடா மச்சான், அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா. பெரியவர் என்ன சொல்லிட்டு போறாருன்னு தெரியல. நமக்கு கனெக்ஷன் கேரியரே கட்டுன்னு சொல்லிட்டு போறாரு. எங்க போனாலும் காலை சுத்துற பாம்பு சும்மா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கு. டேய் நீ வாய மூடுறா. டேய் பெருசு லீடு கொடுத்தாருல, இப்ப கொலுசு சத்தம் ப்ரூவ் பண்ணுது. அதான் பேத்தின்னு சொன்னார்ல, செம்ம ஃபிகரா இருக்கும்டா. டேய் நம்ம பெருமாள் என்ன சொல்லி தான் இங்க வந்திருக்கோம். ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா நம்மளை காப்பாத்துறதுக்கு எவனும் வரமாட்டான், பாத்துக்கோங்க. நீ ஒழுங்கா எங்க கூட ஃபாரின் வர போறியா இல்ல இங்கேயே இருக்க போறியா? இவ்வளவு நேரம் பசின்னு சொன்ன, பொண்ணை பார்த்தோன்னா பசி போயிடுச்சா? இல்ல மச்சான், இப்பவும் செம்ம பசி மச்சான். அப்ப சாப்பாடு வரும், சாப்பிட்டுட்டு கம்முன்னு கடை. டேய் கொஞ்சம் அமைதியா இரு சரியா? நம்ம எந்த நாட்டுக்குடா போறோம்? எந்த நாட்டுக்கு விசா கிடைக்குதோ, எங்க பிரச்சனை இல்லாம இருக்கோ அங்க போறோம், சரியா? யார் நீங்க? நான் தான் பவானி. தாத்தா என்ன பத்தி சொன்னாங்களா? சொன்னாரு. உங்களுக்கு எப்போ என்ன வேணும்னாலும் தயங்காம என்கிட்ட கேளுங்க. நான் இங்க பின்னாடி தான் இருப்பேன். ஏதாச்சும் வேணும்னா தயங்காம என்கிட்ட கேளுங்க. கண்டிப்பா.
என்னோட சமையல் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. செம்மையா இருக்குங்க. உங்க தாத்தா கரெக்டா தான் சர்டிபிகேட் கொடுத்திருக்காரு. என் பேரு கணேஷ், இவன் பேர் ராமு, இவன் கோபி. அப்படிங்களா? நைஸ் மீட்டிங் யூ ஆல். ஏதாச்சும் வேணும்னா தயங்காம கேளுங்க, நான் வரேன். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பதைப் போல் கோபி வந்த இடத்திலும் சோதனைதான். அழகாக ஒரு பெண் இருந்து விட்டால் அவன் மனம் அலைபாயாமல் இருக்குமா என்ன? வந்த இடத்தில் பெரியவரின் பேத்தி, நன்கு சமைப்பவள், அழகாகவும் இருக்கிறாள். தனது கைபேசியால் அவளது உருவத்தை பதிவு செய்து விட்டான். அவன் மனம் அலைபாயாமல் இருந்தால்தான் இந்த இடம் நீடிக்கும். அந்த முடிவை அவன்தான் எடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவனது பயணம் தீர்மானிக்கப்படும். கோபி என்ன முடிவு எடுக்கப் போகிறான்? கோபியின் கைபேசியில் பதிவானது பெரியவரின் பேத்தி. பேத்தியின் படத்தையே திரும்ப திரும்ப பார்த்து கொண்டிருந்தான் கோபி. நண்பர்களுக்கோ பேரதிர்ச்சி. கோபியின் செய்கைகள் மீண்டும் தொடரப்போகிறதா என்ற அச்சம் அவர்களுக்குள் எழும்பியது. கடைசியாக கிடைத்திருக்கும் ஒரே அடைக்கலம் இந்த காட்டு பங்களா மட்டுமே. கோபியின் இனிவரும் நடவடிக்கைகள் இவர்களை பங்களாவிலேயே தங்க வைக்கப் போகிறதா அல்லது துரத்தி அடிக்கப் போகிறதா? இதை கோபியின் நடவடிக்கைகள் மட்டும்தான் தீர்மானிக்கும். வாருங்கள் பார்க்கலாம். நான் 26வது பொண்ணா? இந்த 26வது பொண்ணுதான் உங்க வாழ்க்கையை முடிக்க போகுது. கோபி பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டா மச்சான். இந்த பீஸ் எப்ப கிடைச்சா குளிருக்கு எதமா இருக்கும்னு கால்குலேட் பண்றா மச்சான். என்ன மச்சான் ரொம்ப டீப்பா திங்க் பண்ற? அவ யாரா? பெருசோட பேத்தி பவானி. இவ எப்படா இங்க வந்தா? இவ இங்கதான் மச்சான் இருக்கா. நாம தான் அவருக்கு இடத்துக்கு வந்திருக்கோம். அவ எப்படா உசுரோட வந்தா? ஏய், நீ சொல்றதே புரியல. உசுரோட இருக்க உசுரோட தான் வருவா. டேய், அதான்டா கேக்குறேன். உசுரோட இருக்கவ தான் உசுரோட வருவா. இவதான் செத்து போயிட்டாலே, எப்படி உசுரோட வருவா? டேய், நீ சொல்றது உண்மையாடா? ஆமாண்டா. இவளை மணி லவ் பண்ணா. இவளை இங்கதான் கூட்டிட்டு வந்தான். நான் அவளை ட்ரை பண்ணேன். ரொம்ப முரண்டு பிடிச்சா. அவ கழுத்தை நெரிச்சோம், செத்து போயிட்டா. நானும் மணியும் மலையில இருந்து தள்ளி விட்டோம். சூப்பரா இருக்கா. செம்ம ஃபிகரை கரெக்ட் பண்ணிருக்கான். பவானி. இந்த பெயரை அவ்வளவு சீக்கிரத்தில் கோபி மறந்திருக்க மாட்டான். சில காலங்கள் அவனது படுக்கையை அலங்கரித்தவள் இப்போது அவனாலேயே நிர்மூலமாக்கப்பட்டாள். இந்த பவானி வேறு யாரும் அல்ல, மணிராஜின் காதலி. இப்போது குழப்பத்தில் இருக்கிறான் கோபி.
வந்திருக்கும் இந்த பெண் பவானியாக இல்லாத பட்சத்தில் மீண்டும் கோபிக்கு இரையாக வாய்ப்புண்டு. இரையாவாளா இல்லையா? காத்திருப்போம் நாளை.